வெல்கம் டு சந்திர மேக்ஸ். டாப் 100 கரண்ட் அஃபேர் சீரிஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜனவரியிலிருந்து நவம்பர் வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் 2024 டிசம்பர் 2024க்கான டாப் 100 கரண்ட் அஃபேர் சீரிஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா நியூஸுமே, அதாவது ஸ்டேட் ஆகட்டும், நேஷனல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் நியூஸு, டிஃபென்ஸ் நியூஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட், அவார்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் மந்த்து நம்மளுக்கு 2024 வருஷம் என்னென்ன நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ரைட்டா? சரி, இதுலயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட எல்லா டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் மாதிரி வந்து இதில் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் பார்ப்போம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் ஆன ஸ்டாட்டிக்கையும் சேர்த்தே பார்த்துருவோம். சரியா? ஸ்டாட்டிக்கையும் சேர்த்தே நம்ம இதில் பார்த்துருவோம். ரைட்டா? சரி, இதில் முதல் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? உலக எய்ட்ஸ் தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. உலக எய்ட்ஸ் தினம் எப்பொழுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் டிசம்பர் 1. டிசம்பர் 1. இந்த தடவை வேர்ல்டு எய்ட்ஸ் டேக்கு வந்து கருப்பொருள் வந்து என்னன்னா டேக் த ரைட்ஸ் பாத், மை ஹெல்த் மை ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் த ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட். மை ஹெல்த் மை ரைட் அப்படின்றது தான். ரைட்டா? அதாவது உரிமை பாதையில் செல்க, எனது ஆரோக்கியம் எனது உரிமை அப்படின்றது தான் கருப்பொருளாக இருக்கிறது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து எய்ட்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லாம் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? எய்ட்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். இதுதான் எய்ட்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எய்ட்ஸ் அப்படின்றது நோய். எந்த வைரஸ்னால, இது வந்து வைரஸ் நோய், எந்த வைரஸ்னால வரக்கூடியது அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸ்னால. ஹெச்ஐவினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்றது தான் எய்ட்ஸ். வந்து எய்ட்ஸ்னால வர, அதாவது எந்த வைரஸ்னால வரக்கூடியது அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸ். ஹெச்ஐவி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா எய்ட்ஸை வந்து எந்த வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும் அப்படின்றத வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவில இருந்து எய்ட்ஸ் நோயை வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸ் வந்து எந்த டெஸ்ட்னால கண்டறியப்படும் அப்படின்னா 2 டெஸ்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எலிசா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நேட் அப்படின்ற ஒரு டெஸ்ட். எலிசா டெஸ்ட், நேட் டெஸ்ட். எலிசாவுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோ அப்சார்பன்ட் அஸ்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க. எலைசாக்கு ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, 2-3 தடவை ரீட் பண்ணாலே அது ஞாபகம் ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். நாட்டினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் மூலியமாக வந்து எய்ட்ஸ் நோயை வந்து கண்டறிய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியன் நேவி டே, இந்திய கடற்படை தினம் வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டிசம்பர் 4. டிசம்பர் 4. நம்மளுக்கு இந்திய கடற்படை இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்தியன் ஆர்மி டே எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி டே எப்பொழுதுன்னா ஜனவரி 15. ராணுவ தினம் ஜனவரி 15. கடற்படை தினம் இப்போ இதில் பார்த்தது தான் டிசம்பர் 4. அதுக்கப்புறம் விமானப்படை தினம், சரியா, அது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, அது வந்து அக்டோபர் 8. இது டிசம்பர் 4. அதுக்கப்புறம் கடலோர காவல்படை, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே, கடலோர கடற்படை தினம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 1. ஸோ ஆர்மி டே ஜனவரி 15, நேவி டே டிசம்பர் 4, ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8, கோஸ்ட் கார்ட் டே வந்து பிப்ரவரி 1. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த இதுக்கான கருப்பொருள் வந்து புதுமை மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் மூலம் வலிமை மற்றும் சக்தி அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான் இருக்குது. ரைட்டா? டேஸ் அண்ட் தீம்ஸினுடைய கருப்பொருள் வந்து நம்ம சும்மா ஒரு 2-3 தடவை படிச்சாலே வந்து ஈஸியாக ஞாபகம் வரக்கூடியது தான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் த்ரூ இனோவேஷன் அண்ட் இண்டிஜினைசேஷன் அப்படின்ட்டு. ரைட்டா? இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் இந்தியன்
நேவி, இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தளபதி வந்து யார் அப்படின்னா தினேஷ் கே திரிபாதி. தளபதி தினேஷ் கே திரிபாதி. துணை தளபதி வந்து யாருன்னா கிருஷ்ணா சுவாமிநாதன். கிருஷ்ணா சுவாமிநாதன் துணை தளபதி. இவர் வந்து சீஃப், இவர் வந்து வைஸ் சீஃப், துணை தளபதி வைஸ் சீஃப். ஓகே. அடுத்தது உலக மண் தினம். உலக மண் தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. டிசம்பர் 5. டிசம்பர் 5, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு சாயிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிற அதிகமாக எந்த மண் இருக்குன்னா அலுவியல் மண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வண்டல் மண், அலுவியல் சாயில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அலுவியல் சாயிலுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மண், ரெட் சாயில் இருக்குது. ரெட் சாயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாக் சாயில் அப்படின்ற இதுதான் இருக்குது. பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ரெகர் அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க. ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ மெயினாக வந்து சாயில் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பிளான்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பிளான்ட்டுக்கு தேவையான ஒரு 3 நியூட்ரியன்ட் ஊட்டச்சத்து எதெல்லாம் அப்படின்னா NPK அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? NPK. என்னன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்ரஜன், பீனா வந்து ஃபாஸ்பரஸ், கே அப்படின்றது பொட்டாசியம். இதை எந்த ரேஷியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 4:2:1, 4:2:1 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து NPK ரேஷியோ அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் 3, டிசம்பர் 9. ஓகே. ஸோ நம்ம ஊழல் அப்படின்னு பார்க்குறப்ப கரப்ஷனுக்கு இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்கனை இருக்குது. என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா லோக்பால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது லோக்பால் வந்து சென்ட்ரல் லெவலில், சரியா? மத்திய அரசு சார்பில் வந்து லோக்பால் அப்படின்ற ஒன்றும், லோக் ஆயுக்தா அப்படின்ற பதவி வந்து மாநிலங்கள் அளவில் ஸ்டேட் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ லோக்பாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் லோக்பால் லோக் ஆயுக்தா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஊழல் செய்கிறாங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோயர் ஆர்கனைசேஷன்ல இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய மத்திய அமைச்சர்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஊழல் செய்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எடுத்து விசாரிப்பதற்காக லோக்பால். இதுவே மாநிலங்கள் அளவில் இப்போ தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி மாநிலங்கள் அளவில் ஸ்டேட் லெவலில் வந்து ஹையர் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க ஊழல் செஞ்சு அதை எடுத்து விசாரிக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா லோக் ஆயுக்தா அப்படின்ற பதவியில இருக்கிறவங்க. ஸோ இந்தியாவுடைய முதல் லோக்பால் வந்து யார் அப்படின்னா PC கோஷ், பினாக்கி சந்திர கோஷ். இந்தியாவுடைய முதல் லோக்பால். இப்ப யார் இருக்கிறாரு? இப்ப வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா AM கான்வில்கர். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்பதான் அப்பாயிண்ட் ஆனார். AM கான்வில்கர். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, மனித உரிமைகள் தினம் வந்து எப்பொழுது? மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10, டிசம்பர் 10. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சர்வதேச விலங்குகள் உரிமைகள் தினம். சர்வதேச விலங்குகள் உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. இதுவுமே டிசம்பர் 10 தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அதாவது இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டே. நம்ம இந்திய அரசாங்கம் நிறைய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, திட்டங்கள், ஒரு சில விலங்குகளை வந்து பாதுகாப்பதற்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைகர் ப்ராஜெக்ட் வந்து எப்பொழுதுன்னா 1973 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், யானைகளை பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்ற ஒன்று வந்து 1992. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரைனோ, காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக 2005 வந்து ப்ராஜெக்ட் ரைனோ அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து யூனிசெஃப் ஃபவுண்டேஷன் டே. சரியா? யூனிசெஃப் ஃபவுண்டேஷன் டே அப்படின்றது வந்து எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் 11. டிசம்பர் 11. யூனிசெஃப்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். அவ்வளோதான். முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து சிம்பிளாக வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். அவ்வளோதான். ஓகே, சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1946 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. தலைமையகம் நியூயார்க்ல இருக்கு. நியூயார்க் எங்க இருக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கு. இந்த யூனிசெஃப்னுடைய தலைவர் வந்து யாருன்னா கேத்ரின் ரசல். கேத்ரின் ரசல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவர். ஓகே. அடுத்தது
விஜய் திவாஸ் எப்பொழுது? விஜய் திவாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் 16. விஜய் திவாஸை வந்து விக்டரி டே அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி நாள், விக்டரி டே அப்படின்ட்டு. விஜய் திவாஸ் எதுக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 1971 வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போர்ல வந்து ஜெயிச்சது இந்தியா அப்படின்ற ஒரு பெருமையை வந்து பார்த்துட்டீங்கன்னா விஜய் திவாஸ் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கிசான் திவாஸ், அதாவது விவசாயிகள் தினம் வந்து எப்பொழுது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் டிசம்பர் 23. டிசம்பர் 23 தான் வந்து ஃபார்மர்ஸ் டே, விவசாயிகள் தினம். அடுத்து தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 24. அடுத்தது பாருங்க, இந்தியாவின் முதல் பயோபிட்டுமின் தேசிய நெடுஞ்சாலை வந்து எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஆக்சுவலா வந்து பிட்டுமின் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ரோடு போடுறோம்ல, அந்த ரோடை வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது கல் இருக்குது, அதுக்கப்புறம் மண் இருக்கு, சிமெண்ட் போடுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய நிறைய விஷயத்த வந்து ஒன்னா சேர்த்து வந்து ரோடு போடுறாங்க. அந்த ரோடு இந்த கல்லாகட்டும், மண்ணாகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், அது இதுன்னு என்னென்னமோ இருக்குதுல்ல, தார் ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா க்ளூ மாதிரி ஒட்டி நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது என்னன்னா அதாவது பிட்டுமென் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. பிட்டுமென். அந்த பிட்டுமெனை வந்து எங்க இருந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுல இருந்து இந்த பிட்டுமென் எடுப்பாங்கன்னா பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோலியமை ரீஃபைன் பண்றப்ப சுத்திகரிப்ப பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிட்டுமென் அப்படின்ற பெட்ரோலியம் வந்து சுத்திகரிப்பு நடக்கிறப்ப தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிட்டுமென் அப்படின்ற ஒன்று வெளியே வரும், பெட்ரோல் ரிஃபைனிங். ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்ப பெட்ரோல்ல இருந்து எடுக்காம நார்மலா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். சரி, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னு பயோ அப்படின்னா எதெல்லாம் சொல்றாங்கன்னா பயிர் கழிவுகள், கிராப் ரெசிடியூ, அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அனிமல் வேஸ்ட் இதுல இருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எடுக்கிற பிட்டுமெனை வந்து என்னன்னு சொல்றாங்க, பயோ பிட்டுமென். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேஷனல் ஹைவே வந்து போட்டிருக்காங்க. அது எந்த இடத்துல அப்படின்னா மகாராஷ்டிரா. எங்கன்னா மகாராஷ்டிரால போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து இந்தியாவின் 2025 தேசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் மாநிலம் வந்து எது அப்படின்னா உத்தரகாண்ட் தான் நடத்த போறாங்க. இது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 38வது பதிப்பு. 2025 நேஷனல் கேம்ஸ் வந்து தேசிய விளையாட்டு அப்படின்றது எத்தனாவது பதிப்பு? 38வது பதிப்பு. அப்ப 37வது பதிப்பு வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா கோவால வச்சு நடந்துச்சு. இந்த 37வது பதிப்புல வந்து முதலிடம் வாங்கியது யாருன்னா மகாராஷ்டிரா. இரண்டாவது இடம் வாங்கியது வந்து யாருன்னா சர்வீசஸ், அதாவது இந்திய ராணுவ படையினுடைய அணியான சர்வீசஸ் அணி. அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து எந்த மாநிலம் அப்படின்னா ஹரியானா. ரைட்டா? இதுல வந்து மகாராஷ்டிரா வந்து எத்தனை கோல்டு அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல 80 கோல்டு. அதாவது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேசிய விளையாட்டு போட்டிகள்ல வந்து அதிகமா கோல்டு அடிக்கிற மாநிலம், அதாவது அதிக மெடல் அடிக்கிறது கிடையாது, அதிகமான தங்கப்பதக்கம் தங்க மெடல் வாங்குற மாநிலங்களுக்கு வந்து ஒரு டிராஃபி கொடுப்பாங்க. என்ன டிராஃபினா ராஜா பலிந்திர சிங் டிராஃபி அப்படின்ற ஒரு டிராஃபி கொடுப்பாங்க. அப்ப வந்து 37வது பதிப்பப்ப ராஜா பலிந்திர சிங் டிராஃபி வாங்கினது யாருன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ இந்த 38வது நேஷனல் கேம்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மேஸ்கட், அதாவது மேஸ்கட்னா சின்னம், எதை வச்சிருக்கிறாங்கன்னா மௌலி வச்சிருக்கிறாங்க. ரைட்டா? மௌலி அப்படின்றது வந்து உத்தரகாண்டினுடைய மாநில பறவையான மொனால் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் வந்து எங்குள்ளது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு தான். சரியா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது பாம்பன் பாலத்தை தான் சொல்றாங்க. ஓகே, பாம்பன் பாலம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து இந்தியாவினுடைய முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம். அடுத்து இந்தியாவினுடைய லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ். இந்தியாவிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா கடல் மேல கட்டப்பட்டிருக்கிற ஒரு நீளமான பிரிட்ஜ் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதை சொல்றாங்கன்னா பாம்பன் பாலமும் கடல் மேல கட்டப்பட்டது தான். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ரைட்டா? இந்த தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற இந்த பாம்பன் பாலத்தை தான் சொல்றாங்க. இந்த பாம்பன் பாலம் வந்து 2.08 கிலோமீட்டர் தான். சரியா? அதாவது 2 கிலோமீட்டர் தான். ஆனா இந்தியாவிலேயே கடல் மேல கட்டப்பட்டிருக்கிற ஒரு ரொம்ப மிக நீளமான பாலம் வந்து எது அப்படின்னா அது வந்து அட்டல் சேத்து. அது வந்து என்னன்னா அட்டல் சேத்து. சரியா? கிட்டத்தட்ட 21.8 கிலோமீட்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஒன்னா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிலேயே மிக உயரமான பாலம். சரியா? அதாவது ரயில்வே பாலம் எங்கன்னு கேட்கிறேன். இந்தியாவினுடைய மிக
உயரமான இடத்துல கட்டப்பட்டிருக்கும் ரயில்வே பாலம், ரயில் பிரிட்ஜ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக கட்டி முடிச்சது தான். எங்கன்னா செனாப் ரயில்வே பிரிட்ஜ், செனாப் ரயில் பிரிட்ஜ் அப்படின்ட்டு செனாப் நதியின் மேல கட்டப்பட்டு இருக்கும். செனாப் நதி வந்து பார்த்துட்டீங்கன்னா சிந்து நதியினுடைய ஒரு துணை நதி, ரைட்டா? பிரிட்ஜ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த செனாப் நதிக்கு மேலே ஒரு ஈஃபில் டவர் வச்சா எவ்வளோ ஹைட் வருமோ அதை விட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டாக வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஈகிள் நெஸ்ட் பறவை விழாவின் 4வது பதிப்பு எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது அப்படின்றது கேள்வி. அருணாச்சல பிரதேசம், சரியா? அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல், ரைட்டா? ஸோ ஒரு பேர் இருக்கு, என்னன்னா கிரேட் ஹார்ன்பில் அப்படின்ற ஒரு பறவை இருக்கு. கிரேட் ஹார்ன்பில் ரொம்ப முக்கியமான பறவை. இந்த கிரேட் ஹார்ன்பில் வந்து எந்த மாநிலத்தினுடைய மாநில பறவை அப்படின்னா ஸ்டேட் பேர்ட். எந்த மாநிலத்தின் மாநில பறவைனா 2 மாநிலத்தினுடைய மாநில பறவையா இருக்கு. ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். கேரளா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில பறவையா இருக்கிறது தான் வந்து இந்த கிரேட் ஹார்ன்பில் அப்படின்ற பறவை, ஓகே? ஸோ அதுக்கடுத்து அப்போ அருணாச்சல் பிரதேசத்தினுடைய மாநில விலங்கு வந்து எது அப்படின்னா ஸ்டேட் அனிமல். இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, மிதுன் அப்படின்ட்டு சொல்றாங்க. மிதுன் வந்து மாடு மாதிரி இருக்கும், சரியா? அது ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய மாடு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, கயால், ஓகே? ஸோ அது வந்து ஈகிள் நெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ நம்ம ஈகிள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக வந்து பால்டு ஈகிள் அப்படின்ற ஒரு கழுகை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னவா அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அந்த யுஎஸ்ஏனுடைய நேஷனல் பேர்டு, சரியா? தேசிய பறவையா வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. நேஷனல் பேர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து எதுனா பால்டு ஈகிள் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? அடுத்த கேள்வி. அடுத்து வந்து எந்த மாநிலத்தின் கர்ச்சோலா கைவினை பொருள் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து குஜராத்தோடைய கர்ச்சோலா ஹேண்டிகிராஃப்ட் தான் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு, ரைட்டா? அடுத்தது 100வது தான்சேன் சங்கீத் சமேரா வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. குவாலியர். ஸோ தான்சேன் அப்படின்றவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது அக்பர்னுடைய நவரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பர் நவரத்னால ஒரு 9 பேரை கொண்ட குழு, அதுல ஒருத்தராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா தான்சேன், ஓகே? தான்சேன் பிறந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ். குவாலியர் எங்க இருக்கு? குவாலியர் மத்திய பிரதேஷ் தான், ஓகே? அடுத்த கேள்வி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவின் முதல் சூரிய எல்லை கிராமமாக மாறிய கிராமம் வந்து எது அப்படின்னா மசாலி. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மசாலி அப்படின்ற கிராமம் தான், ஓகே? ஸோ நம்மளுக்கு சோலார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. என்ன ஆர்கனைசேஷனா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 30 நவம்பர் 2015 உருவாக்கப்பட்டது. என்னுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா இந்தியாவில தான் இருக்கு, குருகிராம் எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. இதில் டோட்டலாக இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து எத்தனை மெம்பர் அப்படின்னா 101 மெம்பர், 101. இதுல வந்து 101வது மெம்பர் வந்து யார் அப்படின்னா நேபாள். அப்புறம் 100வது மெம்பர் யார் அப்படின்னா பராகுவே. 100வது மெம்பர் பராகுவே அப்படின்ட்டு சொல்றாங்க, ஓகே? அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்விஃப்ட் சிட்டி திட்டத்தை வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னு. ஸ்விஃப்ட் சிட்டி திட்டத்தை வெளியிட்ட மாநிலம் வந்து எது அப்படின்னா கர்நாடகா, ஓகே? கர்நாடகா. இந்த ஸ்விஃப்ட் அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எஸ்னா ஸ்டார்ட்அப்ஸ், டபிள்யூ அப்படின்றது ஒர்க் ஸ்பேசஸ், ஐ அப்படின்றது இனோவேஷன், எஃப் வந்து ஃபினான்ஸ், அப்புறம் வந்து டீனா டெக்னாலஜி, ஓகே? ஸ்விஃப்ட் சிட்டி கர்நாடகா. அப்புறம் ரத்தபாணி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசனுடைய 8வது புலிகள் காப்பகமா உருவாச்சு, சரியா? இது வந்து மத்திய பிரதேசனுடைய 8th டைகர் ரிசர்வ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உருவாயிருக்கு, ஓகே? நம்ம வந்து டைகர் ரிலேட்டடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுமே கொண்டு வந்திருக்கோம். டைகருக்கு ஒரு ப்ராஜெக்ட் எப்பொழுதுன்னா 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒன்று, ஓகே? அடுத்தது
இந்தியாவில் எத்தனை இடங்களில் கும்பமேளா நடைபெற்றது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 4 இடங்கள். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 பிளேஸ்ல வந்து நடைபெற்றது. அந்த 4 பிளேஸ் வந்து எங்கெல்லாம் அப்படின்னா வந்து அந்த ஆக்சுவலாக 4 நதியை சொல்லுவாங்க. என்னென்ன நதி அப்படின்னா ஒன்று வந்து சரஸ்வதி நதி, சரஸ்வதி ரிவர். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கங்கை நதி, கங்கா ரிவர். இன்னொன்று கோதாவரி நதி, கோதாவரி ரிவர். இன்னொன்று ஷிப்ரா ரிவர், ஷிப்ரா ரிவர். ஓகே, இந்த சரஸ்வதி நதி வந்து எங்கன்னா பிரயாகராஜ், பிரயாகராஜ் அலகாபாத். ஓகே, கங்கை நதி வந்து எங்கன்னா ஹரித்வார்ல, ஹரித்வார். அப்புறம் கோதாவரி நாசிக், மகாராஷ்டிரால இருக்கு நாசிக். அதுக்கப்புறம் வந்து ஷிப்ரா வந்து எங்க இருக்குன்னா உஜ்ஜைன், ஷிப்ரா ரிவர் வந்து உஜ்ஜைன் மத்திய பிரதேஷ். இதுல மெயினா எங்க நடக்கும்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் நடக்கும். சரி, அந்த கங்கை நதியில தான் வந்து மெயினாவே நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு கும்பமேளா நடக்கும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் வந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா லே. இந்தியாவினுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் லே எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. லே வந்து லடாக்கினுடைய தலைநகரம் தான் லே. ஓகே, அடுத்தது வந்து இந்தியாவின் முதல் கழிவு இல்லாத விமான நிலையமாக மாற உள்ள விமான நிலையம் வந்து எது அப்படின்னா தேவி அஹில்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட். சரியா, கழிவு இந்தியா ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட் வந்து எதுனா தேவி அஹில்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் அப்படின்ற ஏர்போர்ட் தான். அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய 55வது கூட்டம் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னா ஜெய்சால்மர். ஜெய்சால்மர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. ஜெய்சால்மர் ராஜஸ்தான்ல இருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். அப்போ அதுவே 54வது மீட்டிங் எங்கே வச்சு நடச்சுன்னா நியூ டெல்லி. 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து எங்கே வச்சு நடந்துச்சுன்னா அதுவுமே நியூ டெல்லி தான், நியூ டெல்லி. ஆனால் இந்த தடவை வந்து ஜெய்சால்மர்ல நடந்திருக்கு. ஜெய்சால்மர் எங்கே இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டோட்டலாக ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸ். ஆனால் ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வந்து கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி. இதுவே எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அது வந்து 122வது 122வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இது வந்து ஜிஎஸ்டி டே அப்படின்றது எப்பொழுது செலிப்ரேட் பண்றோம்னா ஜூலை 1 தான். சரி, ஏன்னா ஜூலை 1 2017 தான் ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. ஜூலை 1 2017 அந்த ஜூலை 1 தான் வந்து ஜிஎஸ்டி டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. பாரத் அந்தரிக்ஷ நிலையத்தை வந்து எந்த ஆண்டு தொடங்குவதற்கு இந்தியா வந்து திட்டமிட்டுள்ளது அப்படின்னா 2035. சரியா, அதாவது பாரத் அந்தரிக்ஷ ஸ்டேஷன் சிம்பிளா வந்து இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். ரைட்டா, அடுத்தது எந்த விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் வந்து விண்வெளியில் இந்தியாவின் முதல் ஏஐ ஆய்வகத்தை அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா வந்து டேக் மீ டு ஸ்பேஸ். டேக் மீ டு ஸ்பேசஸ் அந்த ஃபார்ம் தான் வந்து என்ன பண்ணுங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ லேப் வந்து ஸ்பேஸ்ல உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்து உலகளவில் இந்திய ஃபார்மா துறையின் தரவரிசை வந்து என்ன அப்படின்னா 3. இந்தியன் ஃபார்மா செக்டார்னுடைய ரேங்க் வந்து குளோபலி வந்து 3rd ரேங்க்ல இருக்கு. அடுத்து எந்த மாநிலம் தனது முதல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோவை வந்து அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் நிசார் மிஷன் எப்பொழுது தொடங்கப்படும் அப்படின்னா 2025. நிசார் மிஷன். நிசார் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் இதுதான் வந்து நிசார்னுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, நாசாவும் இந்தியாவினுடைய இஸ்ரோவும் யுஎஸ்ஏனுடைய நாசாவும் சேர்ந்து உருவாக்க போறாங்க. அடுத்தது
சமீபத்தில் காலமான ஜாகிர் ஹுசேன் எந்த இசை கருவியுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து தப்லா. எந்த கருவி அப்படின்னா தப்லா. தப்லால வந்து வேற யாரெல்லாம் ஃபேமஸான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கிஷான் மகாராஜ். தப்லால ஃபேமஸ் ஆனவங்க கிஷான் மகாராஜ். நெக்ஸ்ட் இஸ் ஜாகிர் ஹுசேன். அப்புறம் அல்லா ராக்கா. வேற சந்தூர்ல வந்து ஃபேமஸ் ஆனவங்க வந்து சிவகுமார் சர்மா. சிவகுமார் சர்மா. சித்தார்ல ஃபேமஸான பிளேயர்ஸ் ரவிசங்கர். ரவிசங்கர். அதுக்கப்புறம் அனோஷ்கா சங்கர். அனோஷ்கா சங்கர். அதுக்கடுத்து விலாயத் கான். விலாயத் கான். இவங்கெல்லாம் சித்தார்ல வந்து ஃபேமஸான பிளேயர்ஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து கின்னேரால ஃபேமஸான பிளேயர் வந்து இப்போ ரீசெண்டா நியூஸ்லயும் வந்தாரு. யார் அப்படின்னா தர்ஷன மொகலையா. இவர் ரீசெண்டா இறந்து போனாரு. தர்ஷனம் மொகிலையா. ஓகேங்களா? ஃபேமஸான பிளேயர்ஸ். ஓகே. அடுத்த கேள்வி. சுற்றுச்சூழல் ஆர்வலரான துளசி கவுடாவுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இவங்க ரீசெண்டா இப்ப இறந்து போனாங்க. 2021. 2021 வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்கள வந்து என்ன சொல்றாங்க, மர தெய்வம், ட்ரீ காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காடுகளின் கலைக்களஞ்சியம் அப்படின்னும் இவங்க வந்து சொன்னாங்க. சரியா? இவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க. 86வது வயதுல வந்து இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம்ல, அதாவது தர்ஷனம் மொகலையா வந்து எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இவர் ரீசெண்டா இறந்து போனாரு. ஸோ இவர் வந்து கின்னேரா. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கின்னேரா. அடுத்த கேள்வி. 92 வயதில் காலமான முன்னாள் பிரதமர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். இவர் 2004 இருந்து 2014 வரைக்கும் பிரதமராக பணியாற்றினார். அடுத்த கேள்வி பாருங்க. போதைப் பொருள் தொடர்பான ஐநா ஆணையத்தின் 68வது அமர்வுக்கு எந்த நாடு தலைமை தாங்கும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இந்தியா. சரியா? இந்தியா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா தலைமை தாங்கும். எதுக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிகரெட் இருக்குல்ல, சிகரெட்ஸ், அந்த சிகரெட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரக் வந்து என்ன அப்படின்னா மெயினான ட்ரக் வந்து நிக்கோட்டின். நிக்கோட்டின் தான் மெயினான ட்ரக். அடுத்த கேள்வி பாருங்க. 2024 ஆண்டிற்கான ஐநா சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் விருது எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டதுனால எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டதுன்னா மாதவ் கட்கில். மாதவ் கட்கில் யுனைடெட் நேஷன் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட். டோட்டலா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 6 பேர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எந்த இந்தியர் அப்படின்னா மாதவ் கட்கில். அடுத்தது. இந்திய எல்லைக்கு அருகே பிரம்மபுத்திரா நதியில் உலகின் மிகப்பெரிய அணையை எந்த நாடு கட்டுகிறது அப்படின்னா வந்து யார் அப்படின்னா சீனா தான். ஏன்னா துருக்கி நம்மளுக்கு பக்கத்துல கிடையாது, சவுதி அரேபியாவும் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல கிடையாது. எந்த நாடு கட்டுகிறதுனா சீனா தான் கட்டுகிறது. அடுத்தது. 2வது நிலப்படை உச்சி மாநாடு 2024 நடத்திய நாடு வந்து இந்தியா. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா தான் நடத்தியிருக்கிறாங்க. செகண்ட் லேண்ட் ஃபோர்ஸஸ் சம்மிட் 2024. அடுத்து. அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட பறவை வந்து எது? நம்ம இப்பதான் பார்த்தோம். அமெரிக்காவினுடைய தேசிய பறவை எது? பால்ட் ஈகிள். பால்ட் ஈகிள். அடுத்து. உலகின் 3வது பெரிய ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியாளர் வந்து இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா இந்தியா தான். இப்ப இந்தியா தான் வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்கு. செகண்ட் வந்து யார் இருக்காங்கன்னா வியட்நாம். 3வது வந்து யார் இருக்காங்கன்னா இப்ப இந்தியா வந்துருச்சு. ஓகே. அடுத்து. 2024 ஆண்டின் ஆக்ஸ்போர்ட் வேர்ட் ஆஃப் த இயர் என்ற பெயரிட்ட வார்த்தை வந்து எது அப்படின்னு கேட்கிறேன். பிரெயின் ராட். ஆன்சர் வந்து பிரெயின் ராட். அடுத்து. சீனா தனது முதல் வளிமண்டல கண்காணிப்பு நிலையத்தை எங்கு திறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இது வந்து அண்டார்டிகா. பார்த்தீங்கன்னா அண்டார்டிகால தான் வந்து இதை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அண்டார்டிகால வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து இருக்குது. அதாவது ஆய்வகம். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தொடங்கப்பட்டது வந்து மெய்த்ரி 2, மெய்த்ரி 2 அப்படின்னு சொல்றாங்க. அது போக 1983 வந்து முதல் ஆய்வகம் தொடங்கினாங்க. பேர் வந்து தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்ற ஒண்ணு. ஆனா தக்ஷின் கங்கோத்ரி வந்து பணிகளால மூடப்பட்டுருச்சு. அடுத்து 1989 வந்து மெய்த்ரி அப்படின்ற ஒண்ணு. இப்ப தொடங்கப்பட்டது மெய்த்ரி 2. அடுத்து 2012 பாரதி. அடுத்து
2012 பாரத். இது எல்லாம் இந்தியாவால் தொடங்கப்பட்ட ஆய்வகங்கள். ஓகே, அண்டார்டிகால. அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை அமைப்பதற்காக எந்த நாட்டுடன் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆன்சர் வந்து பிரான்ஸ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். அடுத்தது, தலை லாமாஸ் சீக்ரெட் டு ஹாப்பினஸ் என்ற புத்தகத்தின் ஆத்தர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. தினேஷ் ஷஹரா. தினேஷ் ஷஹரா. அடுத்தது, நியூ பாரத் மோடிஸ் விஷன் ஆன் த டெவலப்மெண்ட் 2019 to 2024 அப்படின்ட்டு. நியூ பாரத் மோடிஸ் விஷன் அண்ட் டெவலப்மெண்ட் 2019 to 2024 அந்த புக்கை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். கஜேந்திர சிங் ஷெகாவத். அடுத்து, சாங்க். சாங்க் அப்படின்ற ஒரு புக்கு, அதாவது ஆன் ஃபுட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி. ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அந்த புத்தகத்தின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. நோபல் விருது வாங்கிய அபிஜித் பானர்ஜி. சரியா, நோபல் பிரைஸ் வாங்கிய அபிஜித் பானர்ஜி. இவர் வந்து எப்போ நோபல் விருது வாங்கினார்னா 2019. 2019 நோபல் பிரைஸ் வாங்கினாரு. எதுக்காக வாங்கினார்னா பொருளாதாரத்திற்கு, எக்கனாமிக்ஸ். அடுத்த கேள்வி, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருடைய சுயசரிதை வந்து ஸ்டம்ப்டு லைஃப் பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் தி 22 yards அப்படின்ற ஒரு சுயசரிதத்தை வந்து யார் எழுதியிருக்கிறாங்க? சுயசரிதம்னு என்ன? தன் வாழ்க்கை வரலாறை தானே எழுதுவது. ஸ்டம்ப்டு லைஃப் பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் தி 22 yards யார் அப்படின்னா சையத் கிரமணி. சையத் கிரமணி. அடுத்து, உலக செஸ் சாம்பியன்ஷிப் 2024 வென்றவர் யார் அப்படின்னா குகேஷ் தொம்மராஜு. அதுக்கடுத்து 2024-25 சையத் முஷ்தக் அலி கோப்பையை வென்ற அணி வந்து எந்த அணி அப்படின்னா மும்பை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆன்சர் வந்து மும்பை தான் ஜெயிச்சிருக்காங்க. மும்பைக்கும் யாருக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா மத்திய பிரதேஷ் நடந்துச்சு. இதுல மத்திய பிரதேச தோற்கடித்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா. சையத் முஷ்தக் அலி டிராஃபி வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் ஆனதுன்னா கிரிக்கெட். என்ன ஃபார்மெட்னா T20 ஃபார்மெட், 20 ஓவர் மேட்ச். ஓகே, இருக்கிறதுலே சையத் முஷ்தக் அலி டிராஃபியை எந்த அணி வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு 3 தடவை ஜெயிச்சிருக்கு. ரைட்டா, தமிழ்நாடு 3 தடவை ஜெயிச்சிருக்கு. இப்போ மும்பை 2 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, மும்பை 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, 2034 FIFA உலக கோப்பையை நடத்தும் நாடு வந்து எப்பொழுது அப்படிங்க யார் அப்படின்னா சவுதி அரேபியா. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுதி அரேபியா. 2034க்கு 2034 இப்போ வந்து வென்யூ சொல்லிட்டாங்க. ரைட்டா. ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கடைசி எப்பொழுது நடந்துச்சுன்னா 2022 நடந்துச்சு. அடுத்து எப்பொழுதுனா 2026, அடுத்து 2030, அடுத்து 2034. அதாவது என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை FIFA உலகக்கோப்பை நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2022 எங்க வச்சு நடந்துச்சுன்னா கத்தார் தான் நடத்துச்சு. கத்தார். 2026 யார் நடத்த போறாங்கன்னா நார்த் அமெரிக்கா கண்டம். நார்த் அமெரிக்கா கண்டம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடத்த போறாங்க. ஸோ நார்த் அமெரிக்காவில் எந்த நாடுகள் நடத்த போகுதுன்னா கனடா, மெக்சிகோ, USA. கனடா, மெக்சிகோ, USA. 2030 வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 நாடுகள், மொராக்கோ, அதுக்கப்புறம் ஸ்பெயின், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா போர்ச்சுகல். இந்த 3 நாடுகள் சேர்ந்து நடத்தப்போகுது. 2034 வந்து சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்த போறாங்க. சரியா, FIFA உலகக்கோப்பை. FIFAவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப FIFA வந்து தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜூரிக்ல இருக்கு. ஜூரிக் எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. FIFAவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் வந்து யாருன்னா கியானி இன்ஃபான்டினோ. ரைட்டா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த 2022 கத்தார்ல வச்சு நடந்துச்சுல்ல, அதுல வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா ஃபைனல்ல ஜெயிச்சது அர்ஜென்டினாவுக்கும் யாருக்கும் ஃபைனல் நடந்துச்சுன்னா பிரான்ஸுக்கும் நடந்துச்சு. அதுல வந்து ஜெயிச்சது யாருன்னா அர்ஜென்டினா தான் ஜெயிச்சாங்க. பிரான்ஸ் வந்து அதுல தோத்து போயிட்டாங்க. அர்ஜென்டினா ஜெயிக்கிறதன் மூலியமா அது வந்து அர்ஜென்டினாவினுடைய 3வது கப் ஆச்சு. 3rd கப் அர்ஜென்டினாவுக்கு, அது 3வது கோப்பை. அதுக்கப்புறம் FIFA உலக கோப்பையில அதிகமா ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா பிரேசில் தான். பிரேசில் வந்து 5 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா. அதுக்கப்புறம் ஜெர்மனி 4 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் யார் அப்படின்னா அர்ஜென்டினா. எத்தனை? 3 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்
அடுத்தது மகளிர் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பை 2024 வென்ற நாடு வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா இந்தியா. இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் யாருக்கும் மேட்ச் நடந்துச்சா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்திருக்கு. அதுல சீனாவை தோற்கடித்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த உமன்ஸ் ஹாக்கி ஜூனியர் ஏஷியா கப் 2024 எங்க வச்சு நடந்துச்சுன்னா மஸ்கட்ல வச்சு நடந்துச்சு. மஸ்கட் வந்து ஓமனின் தலைநகரம். ஓமனின் தலைநகரமான மஸ்கட்ல வச்சுதான் நடந்துச்சு. ஸோ இதுல வந்து இந்தியா ஜெயிக்கிறதன் மூலியமா எதுக்கு ஒரு மேட்சுக்கு குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க. எதுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா 2025 இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் FIH அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பைக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது எங்க வச்சு நடக்க போகுதுன்னா சிலேல வச்சு. சிலே அப்படின்ற நாட்டில் வச்சுதான் இது வந்து நடக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்தது என்ன சொல்றாங்க? 2025 பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப்பை எந்த நாடு நடத்தும் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் இந்தியா தான் நடத்த போகுது. ரைட்டா? 2025 பாரா அத்லெட்டிக்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியா தான் நடத்த போகுது. ரைட்டா? ஸோ இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நடத்த போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து இது வந்து நடக்க போகுது. இது எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 12வது பதிப்பு. 2025 நடக்க போறது 12வது பதிப்பு. அடுத்த கேள்வி. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு 2025 எங்கு நடைபெறும் அப்படின்னா லே மற்றும் குல்மர்க்ல நடக்கப்படும். லே எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. குல்மர்க் எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய இந்த 2 யூனியன் பிரதேசங்கள்ல தான் இது வந்து நடக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். அடுத்து அண்டர் 19 ஆசிய கோப்பை 2024 பட்டத்தை வென்ற நாடு வந்து எது அப்படின்னா பங்களாதேஷ். ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. யாரை தோற்கடித்து பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்குன்னா இந்தியாவை தோற்கடித்து பங்களாதேஷ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்குறாங்க? அண்டர் 19 பெண்கள் ஆசிய கோப்பை T20 பட்டத்தை வென்ற நாடு வந்து எது அப்படின்னா இந்தியா. அண்டர் 19 உமன்ஸ் ஏஷியா கப் T20 டைட்டில் இந்தியா யாரை தோற்கடித்து அப்படின்னா பங்களாதேஷை தோற்கடித்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா கோலாலம்பூர்ல வச்சு நடந்துச்சு. இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா கோலாலம்பூர். அடுத்தது கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் ஓபனில் வெண்கலம் வென்ற இந்தியர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. கிங் கப் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஓபன்ல பிரான்ஸ் ஜெயிச்சது யார் அப்படின்னா லக்ஷ்யா சென். அடுத்தது 2024 ஃபிடே மகளிர் உலக விரைவு சதுரங்க சாம்பியன்ஷிப்பை வென்றவர் வந்து யார் அப்படின்னா கொனேரு ஹம்பி. நெக்ஸ்ட் அடுத்தது ஆண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பை 2024 பட்டத்தை வென்ற நாடு வந்து எது அப்படின்னா இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. மீன்ஸ் ஹாக்கி ஜூனியர் ஏஷியா கப் 2024 டைட்டில் யாரை தோற்கடித்து அப்படின்னா பாகிஸ்தானை தோற்கடித்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஓமனின் தலைநகரமான மஸ்கத்தில் வச்சு நடந்துச்சு. ஓகே, அடுத்தது பாங்காக்ல நடந்த 2024 ஆசிய இ ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு, சரியா? ஃபுட்பால் 2024 ஆசியன் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எங்க வச்சு நடந்துச்சுன்னா பேங்காக்ல வச்சு நடந்துச்சு. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சவர் யாருன்னா பவன் கம்பேலி. எந்த இந்திய பிளேயர் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு? எங்க ஃபுட்பால் என்ன விளையாட்டு? ஃபுட்பால் எங்க வச்சு நடந்துச்சு? 2024 ஏசியன் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் பேங்காக்ல வச்சு நடந்துச்சு. ஜெயிச்சது யாரு? பிரான்ஸ் மெடல் பவன் கம்பேலி. அடுத்தது 20வது ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு வந்து எது அப்படின்னா ஜப்பான். ஆன்சர் வந்து ஜப்பான். யாரை தோற்கடித்து அப்படின்னா சவுத் கொரியாவை தோற்கடித்து ஜப்பான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? எங்க வச்சு நடந்துச்சுன்னா இந்தியாவில் வச்சு தான் நடந்துச்சு. 20th ஏசியன் உமன்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியாவில் வச்சு தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடத்துறாங்க. அடுத்த கேள்வி, அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸை வென்றவர் யார் அப்படின்றது கேள்வி. லாண்டோ நோரிஸ். அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா லாண்டோ நோரிஸ். அடுத்தது பெண்கள் ஒற்றையர் சையது மோதி சர்வதேச பட்டத்தை வென்றவர் யார்? சையத் மோதி இன்டர்நேஷனல் டைட்டில் ஜெயிச்ச உமன்ஸ் சிங்கிள்ஸ் பிளேயர் வந்து யார் அப்படின்னா பிவி சிந்து. எந்த நாட்டின் வீரரை தோற்கடித்த அப்படின்னா சீனா.
சைனா பிளேயரை தோற்கடித்து பிவி சிந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா லக்னோவில் வச்சு நடந்துச்சு. லக்னோ நகரத்தில் வச்சு நடந்திருக்குது. ஓகே. அடுத்தது இவங்க ஆல்ரெடி பிவி சிந்து அவர்கள் வந்து இது வந்து சையது மோடி அவங்களுக்கு வந்து 3வது டைட்டில். தேர்டு வந்து பிவி சிந்துக்கு 3வது டைட்டில். ரைட்டா. ஆல்ரெடி வந்து 2017 ஜெயிச்சிருக்காங்க, 2022 ஜெயிச்சிருக்காங்க, அடுத்து இப்போ 2024 இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா. அடுத்த கேள்வி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சமீபத்திய FIH உலக தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை வந்து என்ன அப்படின்றது கேள்வி 5. சரியா. FIH அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா நெதர்லாண்டு தான் இருக்காங்க. நெதர்லாண்டு. அடுத்தது FIA. சரியா. FIA அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த FIA F2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னா குஷ் மெய்னி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் தி FIA F2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேசிங் கார் ரேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயிச்சது யாருன்னா அவரு யார் அப்படின்னா குஷ் மெய்னி. அடுத்தது 2024 FIFA இன்டர் கான்டினென்டல் கோப்பையை வென்ற கிளப். சரியா. அவங்க வந்து கண்ட்ரி கேட்கல, கிளப் தான் கேட்குறாங்க. யார் அப்படின்னா ரியல் மேட்ரிட் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா. அடுத்த கேள்வி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். ஸ்லினெக்ஸ் 2024 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்பயிற்சி அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்ரீலங்கா. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா கூட வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஸ்லினெக்ஸ் ஸ்ரீலங்கா, அதாவது ஸ்ரீலங்கா இந்தியா அதுக்கப்புறம் நேவல் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்லினெக்ஸ். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறது வந்து என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னா ஒன்று வந்து சிம்பெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ், அதாவது சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலேட்டரல்னா இரு நாடுகளுக்கு இடையில், ட்ரைலேட்டரல்னா 3 நாடுகளுக்கு இடையில், மல்டிலேட்டரல்னா 3க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையில். அடுத்து சிங்கப்பூருக்கும் நமக்கும் வேற என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா XAW, அதாவது எக்ஸசைஸ் அக்னி வாரியர். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறது வந்து ஹரிமவ் சக்தி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்ன சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ். சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற ஒரு எக்ஸசைஸும் இருக்கு. இந்தியாவுக்கும் USA-வுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்னெல்லாம் இருக்குன்னா யுத்த அபியாஸ் இருக்கு. இந்தியாவுக்கும் USA-வுக்கும் யுத் அபியாஸ். அதுக்கடுத்து வேற என்னன்னா வஜ்ர பிரஹார். இந்தியாவுக்கும் USA-வுக்கும் வஜ்ர பிரஹார் இருக்கு. வேற வந்து மலபார் எக்ஸசைஸ் இருக்கு. மலபார். இதெல்லாம் இந்தியாவுக்கும் USA-க்கும் நடக்கிறது இந்த 3மே. ஓகே. அடுத்து கடலில் காணாமல் போன நபர்கள் அல்லது பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக சராத் கருவியை உருவாக்கிய அமைப்பு வந்து எந்த அமைப்பு அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தான் வந்து இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ரைட்டா. ரைட்டு. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, எந்த ஆயுதப்படைகள் வந்து சம்பார்க் 4.0 திட்டத்தை தொடங்கியுள்ளன? 4வது வெர்ஷன். சரியா. சம்பார்க் 4.0 அப்படின்றத தொடங்கியது யார் அப்படின்னா இந்தியன் நேவி தான். அடுத்து இந்தியாவும் பிரான்சும் எந்த நாட்டுடன் இணைந்து டெசர்ட் நைட் அப்படின்ற பயிற்சியை வந்து நடத்தியது அப்படின்றது கேள்வி. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட தான் இந்தியா பிரான்ஸ் சேர்ந்து டெசர்ட் நைட் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து சின்பேக்ஸ். சரியா. சின்பேக்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்றது கேட்குறாங்க. இது வந்து இந்தியா மற்றும் கம்போடியா. அதுக்கப்புறம் ஹரிமவ் சக்தி அப்படின்றது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையில் அப்படின்னா மலேசியா. ஸ்ரீலங்கா கூட என்ன பார்த்தோம், ஸ்லின்னெக்ஸ் அப்படின்றது பார்த்தோமா, ஸ்லின்னெக்ஸ். நேபாளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரிய கிரண் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ். சூரிய கிரண். இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் சூரிய கிரண் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்தியாவிற்கும் மலேசியாவுக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஹரிமவ் சக்தி அப்படின்றது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற ஒன்றையும் பார்த்தோம். சரியா. சமுத்திர லக்ஷ்மணா இந்தியாவிற்கும் மலேசியாவுக்கும். இந்தியாவுக்கும் USA-வுக்கும் இடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யுத்த அபியாஸ் அப்படின்ற ஒன்று, வஜ்ர பிரகார் அப்படின்ற ஒன்று, மலபார் அப்படின்ற ஒன்று நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி, பொது தலைமைத்துவத்திற்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தேசிய உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தேசிய உயரிய
விருது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த உள்நாட்டு விமான நிலைய விருது 2024 பெரும் விமான நிலையம் வந்து கோவால இருக்கிற மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அடுத்து மனித குலத்திற்கு சிறந்த சேவைக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் விஷாகா திரிபாதி. டாக்டர் விஷாகா திரிபாதி. அடுத்த கேள்வி. அடுத்து ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். சரி, ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவுடைய பிரதம மந்திரியான நரேந்திர மோடி அவர்களுக்கு தான். சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் வாங்குற 20வது இன்டர்நேஷனல் 20வது சர்வதேச கௌரவமாக இது குறிப்பிடுகிறது. ரைட்டா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை கொடுத்த இந்த ஒரு விருதானது வந்து குவைத் இருக்கு தெரியுமா? இந்த குவைத் நாட்டினுடைய மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. இப்ப இந்தியாவில் வந்து பாரத ரத்னா எப்படி, அதே மாதிரி குவைத்தினுடைய மிக உயரிய விருதாக கருதப்படுறது தான் ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்ற ஒரு விருது. இதை வழங்கியவர் இதை வந்து வாங்கினது யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மிஸ் இந்தியா USA 2024 பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா கேட்டலின் சாண்ட்ரா நெயில். கேட்டலின் சாண்ட்ரா நெயில் அவர்களுக்கு தான் மிஸ் இந்தியா USA 2024 பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து அமெரிக்க கடற்படையினுடைய மிக உயர்ந்த சிவிலியன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நடிகரான டாம் குரூஸ் அவர்களுக்கு தான். டாம் குரூஸ். அடுத்தது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் புரோகிராமினுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மாதவ் கட்கிலுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நைரோபியில் இருக்கு. நைரோபி எங்க இருக்கு? கென்யா. அடுத்து 2023 ஆண்டிற்கான தேசிய தான்சேன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பண்டிட் ஸ்வபன் சௌத்ரி. இவர் வந்து ஒரு தபலா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். அடுத்தது ஃபீஃபா சிறந்த விருதுகள் 2024 சிறந்த ஆண் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வினிஷியஸ் ஜூனியர் அவர்கள் தான். ரைட்டா? அடுத்தது ஃபீஃபா சிறந்த விருதுகள் 2024 சிறந்த மகளிர் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ஐட்டானா போன்மாட்டி. அடுத்து 2025 மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் கொலராடோ விருதை வென்றவர் யார்? மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் கொலராடோ விருதை வந்து வென்றவர் வந்து லலிதா செருக்குமுடி. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து கௌரவ ஜெனரல் பதவி யார் பெறுகிறார் அப்படின்னா வந்து அசோக் ராஜ் சிக்டல். அடுத்த கேள்வி. சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமாக ஆஸ்கர் 2024 நுழைவு எந்த படம் அப்படின்னா லாபட்டா லேடிஸ். அடுத்தது 30வது கொல்கத்தா சர்வதேச திரைப்பட விழாவில் கோல்டன் ராயல் பெங்கால் டைகர் விருதை வென்ற படம் வந்து எது அப்படின்னா ஸ்டெடோட்டோ தான் வந்து கோல்டன் ராயல் பெங்கால் டைகர் அவார்டு. எங்க 30வது பதிப்பு கொல்கத்தா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல். படம் பேர் என்னன்னா ஸ்டடோட்டோ. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா மதிப்புமிக்க டர்னர் பிரிசு 2024. சரியா? டர்னர் பிரைஸ் 2024 வந்து ஜெயிச்சதியான ஜஸ்லின் கவுர். அடுத்த கேள்வி. அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான 2024 இந்திரா காந்தி பரிசை பெற்றவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் மிச்சல் பெச்சலெட் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது IFFI, அதாவது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. IFFI 2024 ஆண்டின் இந்திய திரைப்பட ஆளுமை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வந்து விக்ராந்த் மாசே அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா கோவால வச்சு நடைபெற்றது. IFFI இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எத்தனாவது பதிப்பு? 55வது பதிப்பு. 55th. IFFI ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. எங்க வச்சு நடந்துச்சுன்னா கோவால வச்சு நடந்துச்சு. அடுத்தது பூட்டானின் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் சமீபத்தில் பூரா மார்க் மற்றும் பட்டங்களால் வந்து ஒருத்தரை வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அந்த இந்திய கல்வியாளர் யார் அப்படின்ட்டு. ஒரு இந்திய கல்வியாளருக்கு பூட்டானுடைய மிக உயரிய விருதான பூரா மார்க் மற்றும் பட்டாங் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து பூட்டானுடைய மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த இந்திய கல்வியாளர் வந்து யார் அப்படின்னா அருண் கபூர்.
அடுத்து சினிமாவில் அவர்களின் விதிவிலக்கான பங்களிப்புகளுக்காக நைட்ஹுட் மற்றும் டேம்ஹுட் விருதுகளை வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன் மற்றும் அவர்களுடைய மனைவியான எம்மா தாமஸ். கிறிஸ்டோபர் நோலன் மற்றும் அவர்களுடைய மனைவியான எம்மா தாமஸ் அவர்களுக்கு வந்து நைட்ஹுட் மற்றும் டேம்ஹுட் விருதுகள் வந்து வழங்கப்பட்டு கௌரவிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பஹ்ரைனின் செயல்திறன் பதக்கமான முதல் வகுப்பு அப்படின்ற சொல்றாங்க. பெற்றவர் வந்து யார் அப்படின்னா இந்தியாவினுடைய தொழிலதிபரான டாக்டர் ரவி பிள்ளை அவர்களுக்கு பஹ்ரைனுடைய செயல்திறன் பதக்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 2024 ரட் சி திரைப்பட விழாவில் எந்த இந்திய நடிகர் வந்து கௌரவிக்கப்படுகிறார் அப்படின்னா அமீர்கான். அமீர்கான் அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2024 ரட் சி திரைப்பட விழாவில் வந்து இவரை வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ரெட் சி பிலிம் ஃபெஸ்டிவல் 2024 இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியா அட் ஜெத்தா. ஜெத்தா எங்க இருக்கு? சவுதி அரேபியா. அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெய்ஷா சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட்னுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யார் அப்படின்னா விஜய் சந்தோக். அடுத்து கேரள ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ரைட்டா? அடுத்து மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுக்கொண்டவர் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ். அடுத்தது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யாருன்னா ஷாமி சில்வா. உங்களுக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதிடுறேன். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது முக்கியமா சொல்றேன். ஒன்று வந்து என்னன்னா ஐசிசி, இன்னொன்று பிசிசிஐ. ஐசிசியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். பிசிசியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஐசிசிஐ பொறுத்த வரைக்கும் இது உருவானது எப்பொழுதுன்னா 1928. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து 1909. இது உருவானது வந்து 1928. ஐசிசி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா துபாயில் இருக்கு. துபாய் எங்க இருக்கு? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு. மும்பை. ஐசிசியினுடைய சேர்மன் வந்து யாருன்னா ஜெய்ஷா. இங்க பிசிசியினுடைய தலைவர் வந்து யாருன்னா ராஜர் பென்னி. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா T20, அதாவது T20 இருக்குல்ல 20 ஒரு மேட்ச். அந்த T20 இன்டர்நேஷனல் ஆசிய கோப்பை 2025 எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் வச்சு T20 இன்டர்நேஷனல் ஏசியா கப் 2025 இந்தியாவில் வச்சு நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஓடிஐ, அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் 50 ஒரு மேட்ச் ஏசியா கப் 2027 இது எங்க வச்சு நடக்க போகுதுன்னா பங்களாதேஷ்ல வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 இது எங்க வச்சு நடக்க போகுதுன்னா பாகிஸ்தான்ல வச்சு. ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் ராமமோகன் ராவு அமரா. எஸ்பிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பையில் இருக்கு.
எஸ்பிஐனுடைய தலைமையகம் மும்பையில் இருக்கு. எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா எஸ்பிஐ ஜூலை 1 1955 உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்தியாவுக்கான நேபாள தூதராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா டாக்டர் சங்கர் பிரசாத் சர்மா. இந்தியாவுக்கான அதாவது நேபாள்ஸ் அம்பாசிடர் டு இந்தியா வந்து யாருன்னா சங்கர் பிரசாத் சர்மா. அடுத்தது ஆர்பிஎல், சரி ஆர்பிஐ கிடையாது, ஆர்பிஎல் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆர் சுப்பிரமணிய குமார். அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக டிசம்பர் மாதம் பதவியேற்றுக் கொண்டவர் யாருன்னா ஜஸ்டிஸ் மன்மோகன். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து உருவானது எப்பொழுதுன்னா ஜனவரி 26, 1950. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை ஜட்ஜுனா 34 ஜட்ஜ் இருக்கணும். இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா 33 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்போ வந்து ஷார்ட்டா இருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 34 ஜட்ஜு. சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து மினிமம் ஏஜ் கிடையாது, ஆனா மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளவுன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து 62, இங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 65 வயது, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இப்ப தலைமை நீதிபதி வந்து அதாவது 51வது தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னா சஞ்சீவ் கண்ணா. ஓகே, அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வி ராமசுப்ரமணியன் தான் வந்து உங்களுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, ஸோ ரிசர்வ் வங்கி அப்படின்னு பாக்குறப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாக்குறப்ப எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1935. எந்த சட்டத்திற்கு கீழ் உருவாக்கப்பட்டதுன்னா ஆர்பிஐ ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 கீழ் உருவாக்கப்பட்டது. இது வந்து 1937 ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையகத்தை வந்து கொல்கட்டாவில் இருந்து எங்க மாத்தினாங்கன்னா மும்பைக்கு மாத்தினாங்க. அப்ப இப்ப வந்து ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா மும்பை. அடுத்து ரிசர்வ் வங்கியினுடைய முதல் ஆளுநர், ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து யாருன்னா ஆஸ்பான் ஸ்மித். அடுத்து ரிசர்வ் வங்கியினுடைய முதல் இந்திய ஆளுநர், முதல் இந்தியன் கவர்னர் வந்து யாருன்னா சிடி தேஷ்முக். ரிசர்வ் வங்கியினுடைய 25வது ஆளுநர் கவர்னர் வந்து யாருன்னா சக்தி காந்த தாஸ். அடுத்து ரிசர்வ் வங்கியினுடைய இப்ப யாரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போ வந்து யார் கவர்னர்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ரிசர்வ் வங்கிக்கு எத்தனை துணை ஆளுநர்கள், அதாவது டெப்யூட்டி கவர்னர்ஸ் வந்து டோட்டலா எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினுடைய சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸினுடைய இயக்குனர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்டவர் யார் அப்படின்னா விட்டுல் குமார் அவர்கள் தான். அடுத்தது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பதவியேற்றுக் கொண்டவர் யாருன்னா புவனேஷ் குமார். யூரோ கிரிப் டயர்ஸின் தூதராக நியமிக்கப்பட்டவர், பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் யூரோ கிரிப் டயர்ஸ் வந்து யாருன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள். அடுத்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய இயக்குநராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் அப்படின்னா செருக்குமல்லி ஸ்ரீனிவாச ராவு. சரியா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய இயக்குனர் யாருன்னா செருக்குமல்லி ஸ்ரீனிவாச ராவு. அடுத்தது மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா அஜய்குமார் பல்லா. கவர்னர் ஆஃப் மணிப்பூர் வந்து யாருன்னா அஜய் குமார் பல்லா அவர்கள். அடுத்து கொக்கோ உலக கோப்பையின் பிராண்ட் தூதராக, பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கொக்கோ வேர்ல்டு கப் வந்து யார் அப்படின்னா சல்மான் கான். கொக்கோ வேர்ல்டு கப், சரியா, அந்த கொக்கோ வேர்ல்டு கப் வந்து எப்பொழுது எங்க வச்சு நடக்க போகுதுன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நியூ டெல்லியில வச்சு தான் நடந்துச்சு. சரியா, நியூ டெல்லி, ரைட்டா. இதை வந்து நடத்தினது வந்து யார் அப்படின்னா கொக்கோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. கொக்கோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நடத்திருக்காங்க. டோட்டலா வந்து 24 நாடுகள்ல இருந்து வீரர்கள் வரப்போறாங்க, 24 கண்ட்ரிஸ்.
24 நாடுகள்ல இருந்து வீரர்கள் வந்து இதுல வந்து டீம்ஸ் 24 நாடுகள்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. ரைட்டா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது. இதனுடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து யாரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்கன்னா சல்மான் கான் அவர்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் மந்த்தினுடைய டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்மளுக்கு எல்லா மந்த்துமே உங்களுக்கு வந்து டிசம்பர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து எந்த மந்த்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா ஜனவரி 2024 உங்களுக்கு இப்போ டிசம்பர் 2024 வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஓவர் ஆயிடுச்சு. சரியா? அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து நான் சாலிடா, அதாவது 100 அப்படின்றது மினிமம், அதில் வந்து ஒரு 105 106 வரைக்கும் கூட இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக 100ன்னு வச்சுக்கிட்டா 12 மாதத்துக்கு 100, அதாவது 1200 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்துருக்கோம். அதாவது இந்த 1200 டாப் தான். சரியா? முக்கியமானது மட்டும் தான் நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சில அவார்டு, அதை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 1500 1200 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத விட நம்ம இது கூடயே சேர்த்து எதையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸுடைய ஸ்டாட்டிக். இப்போ ஃபீஃபா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம ஃபீஃபா வந்து தலைமையகம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய தலைவர் யார், ஃபீஃபா வந்து அடுத்து எங்கே நடக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து ஃபீஃபா ஜெயிச்சது யார், இதெல்லாமே சேர்த்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே ஆர்டர்லேயே தான் வந்து நம்மளுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கோர்ஸில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். அதனுடைய பிடிஎஃப்மே வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப்பில் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதையுமே நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். மெயினாக வந்து இந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி இருக்கும். சரியா? முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்றோம். ரைட்டா? ஸோ இது கூட சேர்த்து ஸ்டாட்டிக் பார்க்குறப்ப அது இன்னுமே ஈஸியாக வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரைட்டா? தேங்க்யூ.